வித்தியாசமான முறையில் நம்ம இன்றைக்கி எப்படி மீன் பிடிக்கிறோம்னு பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம மீன் பிடிக்க போகிறதான குளம். இந்த குளத்தில் இருந்தால் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிப்பதற்கு தேவையான பொருள் என்னென்னா கொஞ்சம் சோறு, அதுக்கப்புறம் மைதா மாவு, அதுக்கப்புறம் ரப்பர் வாரு, அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரியான பாத்திரம், அதுக்கப்புறம் வெள்ளை துணி, அதுக்கப்புறம் ஒரு தீப்பெட்டி. இவ்வளவு பொருட்கள் நம்ம மீன் பிடிப்பதற்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் அந்த வெள்ளை துணியை அந்த பாத்திரத்துக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரியான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் பாத்திரம் மேலே கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம தீயை பற்ற வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஹோலாக போடணும். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துக்கு மேலே அந்த துணியை நல்லா டைட்டாக கவர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு உள்ளாடி தண்ணி நிரப்பி நம்ம தேவையான அளவு சோறை அதுக்கு உள்ளாடி போடணும். அதுக்கப்புறம் அந்த துணியோட மேல் பக்கத்தில் மைதா மாவு லைட்டாக தூவி விடணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல மீன் பிடிக்க வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம தண்ணிக்கு உள்ளாடி மீன் பிடிக்க அந்த பாத்திரத்தை கொண்டு வைக்கணும். உள்ளாடி அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு 5 மினிட்டு தாண்டினதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளாடி எவ்வளோ மீன் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரியான முறையில் நீங்கள் எத்தனை பேர் மீன் பிடிச்சிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் மீன் பிடிச்சி முடித்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீனை நம்ம வீட்டில் கொண்டு வந்துட்டோம். வீட்டில் கொண்டு வந்து க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாம் இதை இனி ஃப்ரை பண்ண தான் போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாம் அதை ஃப்ரை பண்ண வச்சுட்டோம். ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.